1971 அதுவே டூ மச் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது அந்த அந்த குறிப்பிட்ட மாதம் டேட் வச்சு சொல்கிறது, அன்றைக்கி தான் பங்களாதேஷ் உருவான நாள் அப்படின்னு வச்சு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம பல்வேறு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அதில் சுமக்க வேண்டிய நீட்டை ஒழிப்பேன்னாரு, அதுக்கான ரகசியம் என்கிட்ட இருக்குன்னாரு. 4 வருஷமாக அவரால் முடியல. 50 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அது கடைசியில் ஆயுத உடைக்கிற பேப்பர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து முதல் கையெழுத்து மது ஒழிப்பு அப்படின்னாங்க. அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மது ஒழிப்புன்னு இவரும் அதெல்லாம் சொன்னார். அதனால் இவரை ஜூனியர் வடைமன்னன் தான் சொன்னார். கேரளா முதல்வர் அச்சுதானந்தன் தான் இவரை முதல்ல பப்புன்னு சொல்லி பேசினது. ஆனால் இவர் பப்பு இல்லை, இவர் ஒரு வில்லனா, ஒரு கோத்தபய ராஜபக்ஷே மாதிரி இவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது. ஏன்னா இது வந்து ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் இல்லை அவங்க ஏதோ தர்ம சங்கடங்களை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தமிழ்நாடு அரசு. நீங்கள் அடிப்படையான ஒரு விஷயத்தை பாருங்கள், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஜில்லாவில் தான் தமிழகத்தில் மிக அதிகமான மதமாற்றம் நடந்திருக்கு. இந்த மதமாற்ற சக்திகளுக்கு துணை போகிறதுக்காக தான் இந்த இந்து அறநிலைத்துறையை செயல்படுதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. இப்போ இந்து அறநிலைத்துறையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில் பரம்பரை அர்ச்சகர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய அறநிலையத்துறை இந்து முன்னணி கண்டனம். மாநில மனித உரிமை கமிஷன் புலனாய்வு பிரிவுக்கு நியமிக்கப்பட்ட டிஎஸ்பி திருப்பி அனுப்பப்பட்டது சர்ச்சை. கவரப்பேட்டை ரயில் விபத்து சதியா, அதிகாரிகள் சுற்றறிக்கை. சனாதனம் பற்றி பேசியவர்கள் 2026 யோசிக்கப் போகின்றனர். கோபால்ஜி நினைவிடத்தில் காடேஸ்வரா சுப்பிரமணியம் சூளுரை. அசாமில் குடியேற்றத்துக்கு அங்கீகாரம் தரும் 6A சட்டப்பிரிவு செல்லும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். உவரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகவும் பிரசித்தி பெற்றது. அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே தினமும் அங்கே தரிசனத்துக்கு போகக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நேற்று 16ஆம் தேதி திடீர்னு என்னென்னா அறநிலையத்துறை அதிகாரிகள், போலீஸ் இவங்களாம் வந்து அங்கு பரம்பரை அர்ச்சகர்களாக இருக்கிறவங்கள ஒரு பலவந்தமாக அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. இது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயிலானா இல்லை, அது ஒரு தனியார் கோயில் தான். ஆனால் அங்கே அறநிலையத்துறை அதிகாரிகளும் போலீஸும் சேர்ந்து பரம்பரை அர்ச்சகர்களை அங்கேருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக, அந்த சிவாச்சாரியார்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறது இந்து முன்னணி. அந்த கண்டன அறிக்கையை மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் அரசுராஜா அவர்கள் வெளியிட்டிருக்கா. அந்த செய்தியை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து? அது இந்த செய்தியை நான் பார்த்ததுக்கு காரணமே, இந்து முன்னணியை வசைபாடி ஒரு சில தீய சக்திகள், இந்த சமுதாய அமைதியை கெடுக்க விரும்பும், மதமாற்றத்திற்கு துணை போகும் சில தீய சக்திகள் இந்து முன்னணியை விமர்சித்து பாப்பாரு அடிமை அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வழக்கம் போல் இவனுக்கு வந்து இந்த கெட்ட வார்த்தையில் பேசுறது, அறிவுறுப்பாக பேசுறது, தடித்த வார்த்தையில் பேசுறது. அதாவது இவங்களை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, இவனை நீங்கள் வந்து இப்படிலாம் பேசாத, ஐ வில் ஷோ யுவர் பிளேஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அவன் வந்து உங்களை இந்த குரங்கு உடம்புல புண்ணு வந்து கல் குடிச்சு வெயில்லையும் விட்டா அது என்ன ஆகும், அந்த மாதிரி இவனுடைய ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப எராட்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி பயலுவை ஒரு சில பேர் திட்டி இருந்ததுனால சரின்ட்டு அதுக்கப்புறம் தேடி போய் விஷயத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்து முன்னணி சகோதரர்கள் சில பேர்ட்டையும் நான் தகவலை கேட்டதில், அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பரம்பரை தர்மகர்த்தா இருக்கார், ராதாகிருஷ்ணன்னு சொல்லி இப்போ தர்மகர்த்தா இருக்கார். அவங்க தந்தையார் காலத்துலேருந்தே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. இதை வந்து சப்சிக்வெண்ட்டாக அங்கே பூஜை செய்கிறவங்களுக்கும் இந்த தர்மகர்த்தாக்கும் சில முரண்பாடுகள் வருது. மெயினான முரண்பாடு எங்கே வருதுன்னா,
காலாகாலமாக தொன்று தொட்டு எப்படி அந்த கோவிலில் பூஜை செய்கிறாங்கன்னா 4 கால பூஜையில் உதயமார்த்தாண்ட பூஜையும் அர்த்தஜாமம் பூஜையும் நம்ம ஆலய தர்மகர்த்தா கோவில் தர்மகர்த்தாவுக்கு பாத்தியப்பட்டது. காலசந்தியும் சாயரட்சையும் உச்சிகாலமும் சாயரட்சையும் சிவாச்சாரியர்களுக்கு பாத்தியப்பட்டது. இந்த ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, இந்த 4 கால பூஜையுமே தன் வசப்படுத்திக்கணும்னு பார்க்குறாரு. இதுக்கு சிவாச்சாரியார் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதில் பிரச்சனை வருது, 2 சைடும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. 27 சிவாச்சாரியார் கிட்டத்தட்ட இங்கே வந்து இறை தொண்டு செய்கிறாங்க. அந்த கோயிலில் மட்டுமேவா? அந்த அந்த சுற்றி சின்ன சின்ன கோவில், ஒரு விநாயகர் கோவில், பக்கத்தில் ஒரு பேச்சியம்மன் கோவில், இந்த மாதிரி ஒரு 3 கோவில் இருக்குது. மொத்தமாக ஒரு 27 சிவாச்சாரியார் அங்கே இறை தொண்டு செய்கிறாங்க. இந்த 27 சிவாச்சாரியாரையும் வெளியேற்றுறதுக்கான வேலையை தான் நேற்றுக்கு செஞ்சுருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து சிவாச்சாரியார் தரப்பில் ஏற்கனவே ஒரு 3-4 கேஸ் போட்டு அதை வெற்றி பெறுறாங்க. இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் வந்து குள்ளநெறித்தனமாக ஒரு வேலையை செய்கிறாரு. இவங்க பங்காளி அந்த ஊரில் இருக்கிறவங்களே இந்த கோவிலில் இறை தொண்டில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பேரை அவர் வந்து அந்த சம்பளப்பட்டியலில் இவங்களுக்கு தெரியாமையே மறைமுகமாக கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்துட்டு இது சம்மந்தமாகவும் கோர்ட்டில் இவங்க போய் முறையிடும்போது கோர்ட் என்ன சொல்லுது, உனக்கு வந்து நீக்கவோ சேர்க்கவோ உரிமை இல்லை, அதனால நீ அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும் இப்போதைக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது, இது கோர்ட்டை மீறி இந்து அறநிலைத்துறையோட பாதுகாப்போடு தான் இந்த அட்டுழியத்தை செய்கிறாங்க. எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு ஒரு தீங்கான விஷயம், ஒரு கெடுதலான விஷயம் செய்யுதுன்னா அதில் நீங்கள் வந்து தப்பித்தவறி கூட ஒரு முன்முடிவுக்கு வந்துடாதீங்க. இந்து அறநிலைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த நிகழ்வு நடந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. பார்க்குற நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், எங்கெல்லாம் தீங்கு நடக்கின்றதோ, எங்கெல்லாம் ஆலய சொத்து சூறையாடப்படுகின்றதோ, எங்கெல்லாம் ஆலயத்தில் பூஜை இறை தொண்டு செய்பவர்களுக்கு பிரச்சனை வருகின்றதோ, அதற்கு முழு முதற் காரணமாக இருப்பது இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய இந்த கோவில் கொள்ளைத்துறை தான். இந்த வேலி வந்து பயிரை பாதுகாக்கிறதுக்காக, ஆனால் இந்த வேலியை பயிரை மேயிற கதையா இந்து அறநிலைத்துறையும் இந்த இவரும் சேர்ந்து இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, இந்த ஓரி சுயம்புலிங்க சாமி கோவிலுக்கு வந்து திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஜில்லாவில் தான் மிக அதிகமான அளவில் பக்தர்கள் வராங்க. அதில் வந்து சமுதாய கட்டமைப்பை தாண்டி ஒரு சிவன் கோவில் மிகப்பெரிய புண்ணிய கஷேத்திரம்ங்கிற அடிப்படையில் வராங்க. கட்டுக்கடங்காத கூட்டம், சில நேரம் ஆயிரக்கணக்கான கூட்டம், தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அதுவும் திருவிழா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த தசரா திருவிழாவாக இருக்கட்டும், மீதி பல்வேறு திருவிழாவாக இருக்கட்டும், அனைத்து திருவிழா நாட்கள்லையும் அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த அளவுக்கு பக்தர்கள் வந்து போகிற கோவில். இந்த 2 ஜில்லாலேருந்து அதிகமாக வர்றது வந்து நீங்கள் அடிப்படையான ஒரு விஷயத்தை பாருங்கள். திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஜில்லாவில் தான் தமிழகத்தில் மிக அதிகமான மதமாற்றம் நடந்திருக்கு. இந்த மதமாற்ற சக்திகளுக்கு துணை போகிறதுக்காக தான் இந்த இந்து அறநிலைத்துறையை செயல்படுதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. இப்போ இந்து அறநிலைத்துறையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த தக்கார் செயல்படுறாரு. இது பார்க்குறவங்களுக்கு பல பேருக்கு என்ன தோணும், பத்தியாடா பத்தியா நாங்கள் சொன்னோம் HRNC தான் சூப்பர்னு சொன்னோம், பாரு இங்கே என்ன பிரச்சனை. அந்த மாதிரி யாராவது பெணாத்துறவங்களுக்கு நான் ஒரு 4 உதாரணம் சொல்கிறேன். அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோவில், அது வந்து ஒரு தனியார் ட்ரஸ்ட்டு நடத்தக்கூடிய மிக அருமையாக செயல்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை போதிக்குது, அவங்களுக்கு கல்விக்கான உதவி செய்யுது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதை பட்டியலின மக்கள்லேருந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் எல்லாருக்கும் பல்வேறு விதமான உதவிகரமான பல திட்டங்களை செஞ்சிட்ருக்கு. டியூஷன் வகுப்புலேருந்து, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்லேருந்து, மழை காலத்தில் மழை காலத்தில் உணவு அளிக்கிறதுலேருந்து இது செய்யுது. சிதம்பரம் நடராஜர் கோவில், அதுக்கு வேணும்னே புழுதிவாரி தூத்துறதுக்குன்னே பல பேர் கிளம்பி வருவாங்க. இன்னொரு கோவில் சொல்கிறேன், எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய துயர்த்தீர்த்தநாதர் கோவில், அது HRNC எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கடல்குடி ஜமீன் வம்சம் அவங்க கோர்ட்டில் கேஸை போட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த ஆலயத்தை மீட்டு கொண்டு வந்தாங்க. அதேமாரி வேற ஒரு கேஸ் இன்னைக்கு நம்ம ஒரு விஜயசாமி கூட சொன்னாங்க, இன்னொரு கோவில் பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோவில், அஷ்டலட்சுமி இல்லை, அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோவில், ரத்னகிரீஸ்வரர் கோவில், இந்த மாதிரி பல்வேறு கோவில்கள் மிக சிறப்பாக செயல்படுது. அதில் ரத்னகிரீஸ்வரர் கோவிலோட ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு தனியார் நிர்வாகத்தில் மிக சிறப்பாக நடந்துட்டு இருந்தது. நம்ம எழுத்தாளர் சுப்புமணியன் கூட அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொண்டு செஞ்சிருந்தார். நம்ம சீமாச்சியோட அப்பாவும் அந்த கோவிலில் தொண்டு செஞ்சுட்டு இருந்தார். அந்த கோவிலை வந்து மிக சிறப்பான நிர்வாகம் இருந்தது. இந்து அறநிலைத்துறைக்கு கண்ணை உறுத்திடுச்சு. அமீனா உள்ள புந்துருச்சு. உடனே அவன் பாஞ்சு போய் நிர்வாகம் எப்படிடா நல்லா நடக்கலாம், நீ இது வந்து சீர்கட்டு போயில இருக்கணும், பக்தர்கள் ஏண்டா வரான் அப்படிங்கிற லெவலில் விரட்டி அடிக்கிற வேலையை அந்த கோவில் கொள்ளைத்துறை செஞ்சது. மீண்டும் அதை வந்து வழக்கு தொடுத்து
இப்போ மீண்டும் இப்போ வந்து அந்த பழைய நாளைக்கு நிர்வாகத்திற்கு ஒப்படைக்க போறாங்க. இப்போ நாளைக்கு ஒப்படைக்க போறாங்க. ஒரு நல்ல செய்தி. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த நல்ல விஷயங்களை சமுதாயத்தில் எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு மிஷினரி கைக்கூலி, ஜிகாதி வெறியர்கள், இந்த தீகா கும்பல், இந்த கூலிக்கு 25 கோடிக்கு கட்சி அடகு வச்ச கம்யூனிஸ்ட் கும்பல், இவங்கெல்லாம் சேர்ந்து நல்ல விஷயமே மக்கள் மத்தியில் ஈடுபடாமல் போயிடுது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஓவரி கோவிலில் கூட நாளைக்கு கண்டிப்பாக நீதிமன்றமானது கண்டிப்பாக அவர்களை தண்டிக்கும். இந்த மாதிரி ஒரு அடாவடித்தனத்துக்கு துணை போகின்றது கோவில் கொள்ளைத்துறை. இதை அவங்க தன்னை திருத்திக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக தெய்வம் அவர்களை திருத்தும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பலரும் பார்த்துருக்கேன், அவங்களுடைய வாகனத்தில் மனித உரிமை ஆணையம், அதில் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு, ஏதோ ஒரு என்ஜிஓன்னு வச்சு நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கே தெரியும், வேறு எந்த மாநிலங்களையும் இல்லாத அளவுக்கு இங்கே மனித உரிமையை இப்படி பேணுறாங்களே அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் ஒன்று இருக்குது, மாநில மனித உரிமை கமிஷன் இருக்குது. அதுக்கான புலனாய்வு பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சிறைத்துறையில் இருந்த டிஎஸ்பியை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கு முன்னால் யார் இருந்தா அப்படின்னா, அவர் இருந்த ஒரு பேர் வந்து சுந்தரேசன். அவருடைய பணியை சரியாக செய்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை வந்து மாயவரத்துக்கு மதுவிலக்கு பிரிவுக்கு நீ போ அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்ன அவர் சரியாக வேலை செஞ்சார்னா, சமீபத்தில் நமக்கு தெரியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தது. அதில் சம்மந்தப்பட்டவர்கள் என்று இப்போது வரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் திடீர்னு என்கவுண்டர் ஆனாங்க. உண்மை வரக்கூடாது. 5 மணிக்கெல்லாம் போய் ஆயுதம் எங்கே இருக்குன்னு காட்டினாரு. அவர் டவான்னு எடுத்து போலீஸ் கேட்டாங்க. 5 மணிக்கெல்லாம் போய் எங்கே ஆயுதம்லாம் ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க உடனே துப்பாக்கி எடுத்து போலீஸாரை சுட வந்த பொழுது தற்பாதுகாப்புக்காக இவங்களும் சுட்டாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்து என்கவுண்டர்கள் நடந்தது. அப்புறம் காஞ்சிபுரத்தில் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் அவங்க இறந்து போன அந்த சம்பவம். இது குறித்தெல்லாம் உண்மை என்ன அப்படிங்கிறத அந்த மனித உரிமை கமிஷனுக்கு ஒரு சொல்லியிருக்காரு. இது அரசுக்கு பெரிய தர்ம சங்கடமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்காக கோப்பாராஜன் அவருக்கு மாயவரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த பிளேஸுக்கு தான் அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவரை சிறைத்துறையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. இப்போ அவரையும் அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்க விடலை. மேபி இவரும் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தியை பணியில் ஜாயின் பண்ணாதானே உனக்கு பிரச்சனை. நீ அந்த சுந்தரேசன் சொன்ன மாதிரி நீ தெருவா போய் இவன் என்ன பண்ணான், அவன் என்ன பண்ணான், இங்கே எங்கே விதி மீறல், இங்கே மனித உரிமை மீறல் எங்கே இருக்குது அப்படின்னு நீ இதெல்லாம் வேலையில் இருந்து அதனடா நீ கண்டுபிடிப்ப. நீ உன்னை வேலையிலேயே ஜாயின் பண்ண உடனே தெருவிலேயே திருடா அப்படின்னு விட்டோன்னா அந்த மாதிரி தான் அந்த டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி டிஎஸ்பியை நான் சொல்ல, தெருவில் திருடான்னு நான் சொல்ல, தமிழக அரசு சொல்லுது டிஎஸ்பியை பார்த்து. இதில் எனக்கு ஒரு வினோதமானது என்னென்னா, நீங்கள் அந்த கேள்வி கேட்கும்போது ஹென்றி டிபேன், அதுக்கப்புறம் இன்னும் அவன் பேர் என்ன, எவிடன்ஸ் கதிர், அதுக்கப்புறம் ஆழி செந்தில்நாதன், இந்த மாதிரி பயலுலாம் இவனுங்கள்லாம் எல்லா பயலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக பாஞ்சு வருவானுங்க. இதில் காஷ்மீரில் மனித உரிமை மீறல் நடந்து விட்டது. ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தரவென்ற ஒரு சிறுமியை இழுத்து சென்றார்கள். இது ஒரு மனித உரிமை மீறல். அண்டார்டிகாவில் மனித உரிமை மீறல், அமெரிக்காவில் மனித உரிமை மீறல், காஷ்மீரில் மனித உரிமை மீறல், ஹிமாச்சலில் மனித உரிமை. அவனுக்கு தமிழ்நாடு மட்டும் தெரியாது. அவனுக்கு தமிழ்நாட்டை தவிர இந்த உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலமும் தெரியும், உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடும் தெரியும் இந்த பயலுலகு. இப்போ அவனுங்கள்லாம் எங்கே போயிட்டானுங்க? லீவில் போயிட்டாங்களா, உயிரோட இருக்கானுங்களா, இல்லை கோமா ஸ்டேஜில் இருக்கானுங்களா, இல்லை ஜீவ சமாதி ஆயிட்டாங்களா, ஒரேயும் நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட்டில் சொன்னாங்கன்னா நாமளும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் இந்த தமிழக அரசு வந்து நாம் நினைக்கிறோம் இவங்க வந்து ஒரு முன்யோஜனை இல்லாமல் செயல்படுறாங்க, அவங்க வந்து ஒரு தராதரம் இல்லாமல் செயல்படுறாங்கன்னு. அவங்க வந்து ரொம்ப குயுக்தியாக தமிழக அரசு செயல்படுது. ஏன்னா இது வந்து ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் இல்லை அவங்க ஏதோ தர்ம சங்கடங்களை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தமிழ்நாடு அரசு. நான் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு நிறையா பேர் நினைக்கலாம், ஏண்டா லூசு மாதிரி ஏண்டா வளர்றேன்னு யாராவது நினைக்கலாம். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கனிம வள கொள்ளை நம்ம பாட்டில் பாலாஜி 5 கட்சி அமாவாசையை கைது பண்ணி அதுக்கப்புறம் மண் எவ்வளோ வண்ணாங்க. அவர் தானே சொன்னார் 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்தால் 11:05க்கு நீங்கள் மண் திருடுங்க அப்படின்னாரு. அப்புறம் இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தர் அவதாரம் எடுத்து இப்போ கூட பிறந்த நாள் கொண்டாடி பதவி எழுந்தார் ஒருத்தர், அமைச்சராக இருந்து பால்வளத்துறை தங்கராஜ். மனோ தங்கராஜ். அவர் மைனர் குஞ்சு தங்கராஜ், மனோ தங்கராஜா? நான் மைனர் குஞ்சு தங்கராஜன் தான்
யாரோ சொன்னாங்க, எனக்கு தெரியாது, உங்களுக்கு நல்லா பரிச்சயம் இருக்கும் அந்த பக்கம், எனக்கு தெரியல. அந்த மைனர் குஞ்சு தங்கராஜ் வந்து மலைகளை பாதுகாக்க போகிறேன் இயற்கை மனோ தங்கராஜ். ஓ, மனோ தங்கராஜ், சரி, ஏதோ ஒன்று, 2 தான் அவரை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் மலை வளத்தை பாதுகாக்க போகிறேன்ட்டு கேரளாவுக்கு தினசரி அங்கேருந்து கனிம வள கொள்ளை நடக்கும். பாட்டில் பாலாஜி காவேரி கொள்ளத்தை சூறையாடுவார். எங்கெங்கெல்லாம் சவுடு மண் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க பூந்து திருடுவாங்க. அதை வந்து நம்ம ஓஷி இருக்காரு, அவர் அதை பண்ணிடுவார். இந்த மாதிரி இவங்க இந்த திருட்டுத்தனம் பண்ணுறதை வந்து ஈடி என்ன பண்ணாங்க, இந்த கலெக்டர்லாம் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த எந்த அளவுக்கு பள்ளம் தோண்டியிருக்காங்க, அதில் குயுக்தியாக ஒரு வேலை ஈடி பண்ணிச்சு. அதாவது பாம்பின் கால் பாம்பரியங்கிற விதமாக இந்த திருட்டு பயலோவில் எப்படி ட்ராக் பண்ணுறதுங்கிறதுக்கு லாரி எந்த வழியில் போச்சு, இந்த வழியில் போச்சுன்னா இந்த செக் போஸ்ட்டில் என்னன்னைக்கு இந்த லாரி போச்சு, இந்த லாரி ஓனரை கூப்பிட்டு நீ எத்தனை ட்ரிப்பு எந்த ஊருக்கு ஓட்டின, இந்த மாதிரிலாம் டைப் பண்ணி கடைசியாக எங்கே வந்து நின்னாங்கன்னா, அந்த கலெக்டர்லாம் மாவட்ட ஆட்சியாளர்கள்லாம் கூப்பிட்டு உங்கள் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கனிம வள கொள்ளை நடந்திருக்கு, நீ ஏன் இதை பற்றி எங்களுக்கு இது கொடுக்கலன்னு சொல்லி அவங்கள சம்மன் பண்ணிச்சு. ஒரு 5 கலெக்டர் மீது அவங்க சம்மன் அனுப்பிச்சு ஈடி வர சொன்னோன்னா பதறி போய் தமிழக அரசு ஓடி போய் நீதிமன்றத்தின் படி ஏறி நின்று கெஞ்சி நீதிபதிகளை பார்த்து அது எப்படி இவங்க செய்யலாம், அவங்கெல்லாம் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்வியூக்கு கீழே வரவங்க, இதுக்கு வந்து ஈடிக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்லாம் இவங்க என்னென்னமோ லாவணி பாடி பார்த்தாங்க. அப்புறம் கோர்ட் வந்து அவங்க விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொன்னதுனால இப்போ தமிழக அரசு அந்த இடத்துல அவங்க வேகத்தை மட்டுப்படுத்திச்சு. இதுக்கு என்ன காரணம், கொள்ளைக்கு அதிகாரிகளையே கொள்ளைக்கு பயன்படுத்திக்குது. இப்போ நீங்கள் அந்த பாருங்கள், இந்த சுந்தரேசன் செயல்பாடாக இருக்கட்டும், டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுவாருங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் லாக்அப் டெத்து. இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த உடுமலைப்பேட்டை சங்கர்னு ஒருத்தனை கொன்னாங்கன்ட்டு அதுக்கப்புறம் கருணை அடிப்படையில் வேலை பார்க்குது ஒரு பொண்ணு கௌசல்யா, அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் போய் பார்த்தா இந்த வருஷம் 11 பேரை கொண்டிருக்காங்க. ஏன் அதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அந்த அம்மாவும் வந்து நம்ம இவங்க மாதிரி ஹென்ரி டிபேன், அப்புறம் இன்னொருத்தன் பேர் சொன்னீங்களா, அவன் பேர் என்ன, எவிடன்ஸ் கதிர், இந்த பயலுக லிஸ்ட்டில் அதுவும் வருது. மத்திய அரசில் சம்பளம் வாங்கிக்கிட்டு அது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கு. செங்கொடிங்குது அது, அப்புறம் அது வேற கதை. அதில் அதோட டைம்லைனில் போய் பார்த்தா 11 பேர் வந்து இது வரைக்கும் லாக்அப் டெத்து, கஸ்டடியல் டெத்துங்குது. அப்போ அந்த மனித உரிமையை எந்த அளவுக்கு காலில் போட்டு மிதிக்குது. அதனால தான் இது வந்து விஷயங்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு நினைக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க, தண்ணிக்குள்ளே நீங்கள் அபான வாயு விட்டீங்கன்னா அது தலைக்கு மேலே வரதான் செய்யும், அது பபிள்ஸோட வரதான் செய்யும். அந்த மாதிரி இது வந்து என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியில் வரும், குட்டு உரையுங்கிறது தெரியாமல் பைத்தியக்காரத்தனத்தின் உச்சமாக தமிழக அரசு செயல்பட்டு இதே மாதிரி தொடர்ந்து செயல்படுற காரணத்தினால்தான் கோர்ட் அப்பப்போ என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. நீங்கள் இப்படியே செயல்பட்டீங்கன்னா நான் சீஃப் செக்ரட்டரியை நான் கூண்டில் ஏற்ற வேண்டியதாக இருக்கும், இல்லை உங்களுடைய டாப் அஃபிஷியலில் கூண்டில் ஏற்ற வேண்டியதாக இருக்கும், ஃபைன் போட வேண்டியதாக இருக்கும்னு பல்வேறு முறை தமிழக அரசை எச்சரிக்கும். புத்தி வராத தமிழக அரசு பட்டு தான் திருந்தும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சார். நம்ம சமீபமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்தியா முழுக்க அடிக்கடி ரயில் விபத்து நடந்துகிட்ருக்கு. பல ரயில் விபத்துகள் வந்து இயந்திர கோளாறு, சிக்னலிங் ஃபெயிலியர் அப்படி இப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் அதற்கு பின்னால் பல சதிச்செயல்கள் இருக்கிறது அப்படின்னு இப்போ சமீபமாக பல நடந்த விபத்துகளை வச்சு கண்டுபிடிச்சாங்க. இப்போது கடந்த அக்டோபர் 11 திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவரப்பேட்டைங்கிற இடத்துல ஒரு ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா பாக்மதி எக்ஸ்பிரஸ், இது வந்து என்னென்னா கர்நாடகா மைசூர்லேருந்து பீகாரில் இருக்கக்கூடிய தர்பங்கா வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அங்கே நின்றுட்டு இருந்த சரக்கு ரயில் மீது மோதியது. கிட்டத்தட்ட 13 பெட்டிகளில் அப்படியே தடம் புரண்டது. அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிரிழக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருந்தால் கூட, ஏன்னா தொடர்ச்சியாக நான் சொன்னது மாதிரி இந்தியா முழுக்க பல விபத்துகள் அதுக்கு பின்னால் சதிச்செயல் இருந்ததுனால இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எந்த அளவுக்கு செயல்படுங்கிறது தெரியல. ஆனால் இப்பொழுது என்ஐஏங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் இருக்கிறதுனால உடனே அவங்க களத்தில் இறங்கி விசாரணை செய்த பொழுது அங்கே வந்து ஸ்விட்ச் பாயிண்ட் போல்ட் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து அங்கங்கே கழற்றப்பட்டு இருந்திருக்கு. இது ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதே போல் தடயவியல் அதிகாரிகள் அவங்களும் அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் கொண்டு போயிட்டு பல அடுத்த கட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. இப்பொழுது வந்து ஒரு 16 பக்க அறிக்கை அந்த அதிகாரிகள், ரயில்வே துறை சார்ந்த அதிகாரிகளும் இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சதிச்செயல் இருக்கலாமோ
என்ற சந்தேகம் அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதை குறித்து தெற்கு மண்டல அதிகாரிகள்கிட்ட கேட்டால் அவங்க வந்து கீப்பிங் மம், இப்போதைக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, முழு விசாரணை ஆனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து நல்ல வேளையாக யாரும் சாவலை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த ராகுல் காந்தி, இந்த திமுகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அப்புறம் திமுகவுக்கு கைக்கூலியாக இருந்து அடிமை சேவம் செய்ய பரம்பரை கொத்தடிமையாக எழுதி கொடுத்துட்ட முன்கள பணியாளராக திகழக்கூடிய இந்த ஊடகவாதிகள்ங்கிற பேரில் இருக்கக்கூடிய அவங்க கொடுக்குற காசுக்காக கூவக்கூடிய இவங்கெல்லாம் சில பேரோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, 13 பெட்டி டீரெயில் ஆகிருக்கு, எவனுமே சாவலையே, ஏன் சாவலை அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்குது, இன்க்ளூடிங் ராகுல் காந்தி. ஏன்னா பல்வேறு விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்காத ராகுல் காந்தி அவர்கள் இப்போ இதுக்கான கருத்து தெரிவிக்கும் போது தொடர்ந்து இதுவே தொடர்கடையாகிவிட்டது. பிஜேபி ஆட்சியில் ரயிலில் செல்பவர்களுக்கு பிரயாணிப்பதற்கு அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. ஒருவேளை இனிமேல் அவர் வந்து ட்ரெயின் டிக்கெட்டுக்கு அத்தாரிட்டியாக ஒரு மாதிரி யார் போகணும், யார் போகக்கூடாது, யார் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்கும், யார் போகும்போது நடக்கக்கூடாது, இந்த கண்ட்ரோல்லாம் அவர் வச்சிருக்காரோங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அவருடைய பேச்சு செயல்பாடு அதை வந்து அவர் ஒரு விரக்தியின் விளிம்புக்கு வந்துட்டார். முன்னாடி நான் அவரை வந்து அவர் ரயில் பயணிகள்லயே ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அது வேற இருக்குல்ல, இதெல்லாம் அவர் ஏன்னா இது வரைக்கும் உலக அழகில எத்தனை பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெயினில் வந்து இதில் என்னடா ரிசர்வேஷன், எங்கடா ரிசர்வேஷன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் அந்த ஆள். இதில் வந்து இல்லை நீங்கள் இதில் காஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணல. அப்புறம் டிடிலாம் கூப்பிட்டு சொல்லிருப்பாங்க இந்த டிக்கெட் புக்கிங் கிளார்க் எல்லாரும், சார் ரிசர்வேஷன்னா நீங்கள் அந்த ரிசர்வேஷன் கிடையாது சார், இது வேற சார். ஏன்னா இந்த ஆள் வந்து ஒரு பவர் மாங்கர், ஒரு பதவி வெறியோட டெஸ்பரேஷன். பார்த்தீங்கன்னா கேரளா முதல்வர் அச்சுதானந்தன் தான் இவரை முதல்ல பப்புன்னு சொல்லி பேசினது. ஆனால் இவர் பப்பு இல்லை, இவர் ஒரு வில்லனா, ஒரு கோத்தபய ராஜபக்ஷே மாதிரி இவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இன்னும் வேறு சில மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் அங்கங்கே நடந்த சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டர்னுமே வந்து ட்ரெயின் ட்ராக்கை டீஸ்டபிளைஸ் பண்ணுற மாதிரி. நண்பர் ஒருத்தர் சொன்னார், பாகிஸ்தான்லேருந்தே இந்த ட்ரெயின் ட்ராக்கை டீஸ்டபிளைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஜிகாதிகளே வந்து ஊடுருவி செய்கிறாங்க அப்படிங்கிறது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, கம்மிங் பேக் டு திஸ் சப்ஜெக்ட், இந்த கவரப்பேட்டையில் நடந்த சம்பவத்துக்கு இந்த ட்ரெயின், இந்த தர்பங்கா எக்ஸ்பிரஸ் போகிறதுக்கு 3 நிமிஷம் முன்னாடி ஒரு ட்ரெயின் போயிருக்கு. இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே என்ன ஆயிருக்கு? ஏன்னா அதுக்கு முன்னாடி போகும்போது போல்ட்டு நட்டு கையில், அதில் மனித நடமாட்டம் இருந்ததா, யார் வந்தாங்க அப்படிங்கிற விசாரணை நடக்குது. 10 பேர் இது வரைக்கும் விசாரித்து முடிச்சிருக்காங்க. இப்போ 11 பேருக்கு புதுசாக சம்மன் அனுப்பிச்சு வர வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக விபத்தாக இருக்கக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாகத்தான் இருக்கும் அப்படின்னு அதில் உள் வட்டாரங்களில் சொல்கிறாங்க. இதை வந்து வெளியில் இந்த செய்தி வரல, ஆனால் பேசப்படுகின்றது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நம்ம மானாமதுரை கிட்ட இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தோடு தான் இதில் களத்தில் இருக்கிறவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்துவோங்கிற விதமாக இதை பிஜேபியை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்காக, இந்த நாட்டு மக்களையே பழி வாங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய சக்தி இயங்குகிறதோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளையாக இதை தமிழ்நாடு போலீஸோ ரயில்வே போலீஸோ விசாரிக்காமல் என்ஐஏ உள்ளே வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த கல்பிரிட்ஸ் வில் பி brought to the books. அவங்க கண்டிப்பாக தே வில் கோ பிஹைண்ட் த பார்ஸ், அதில் உறுதியாக நான் நம்புகிறேன். ஆனால் இது ஒரு புது விதமான ஒரு இட்ஸ் அன் அட்டாக் ஆன் அவர் நேஷனாக தான் நான் இதை பார்க்குறேன். நான் விவேகானந்தர் நாடு முழுக்க பயணம் செய்தார், யாத்திரை செய்தார். அதன் மூலம் இந்துக்களை வந்து அவரால் ஒருங்கிணைக்க முடிஞ்சது. அதே போல் தமிழகத்திலே இண்டு இடுக்கு ஒவ்வொரு கிராம பகுதிக்கும் பிரயாணம் செய்து மக்களை சந்தித்து இந்துக்களை ஒருங்கிணைப்பு செய்து ஜாதி வேறுபாடுகளை எல்லாம் களைந்து அவர்களை இந்துக்களாக ஒற்றுமைப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுக்கு உண்டு. அவருடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் திருச்சியில் இருக்கக்கூடிய சீராத்தோப்பில் வந்து புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை நடத்திட்டு அந்த இடத்துல ஒரு சூளுரை, ஒரு சபதம் மாதிரி ஏற்றுட்ருக்காங்க. என்னென்னா வந்து பங்காளிகள் அப்படின்னாலே இப்போ வந்து பங்காளிகள்னாலே அரசியலில் வந்து அதிமுக தான்.
2 பேரும் இப்போ ஒரே பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் திமுக வந்து இப்பொழுதும் கூட முடை நாட்டெடுத்த அந்த நாத்திகத்தை பேசி வருகிறது. குறிப்பாக இந்துக்களை இழிவுபடுத்தி வருகிறது. சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 2026 இதை பற்றி நான் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழலை ஏற்படுத்துவோம் அப்படின்னு இந்து முன்னணி மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியன் அவர்கள் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜுக்கு இப்போவே நம்ம ஜூனியர் வடைமன்னன் வந்துட்டார். ஜூனியர் வடைமன்னன், அதாவது வாயாலே வடை சொல்கிறதுல அப்பா அவர் கெட்டிக்காரரு. அவருக்கு நிகராக சற்றும் தலைத்தவர் இல்லாமல் இவர் வந்து நீட்டை ஒழிப்பேன்னாரு. அதுக்கான ரகசியம் என்கிட்ட இருக்குன்னாரு. 4 வருஷமாக அவரால் முடியல. 50 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அது கடைசியில் ஆயுத உடைக்கிற பேப்பர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து முதல் கையெழுத்து மது ஒழிப்பு அப்படின்னாங்க. அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மது ஒழிப்புன்னு இவரும் அதெல்லாம் சொன்னார். அதனால் இவரை ஜூனியர் வடைமன்னன் தான் சொல்லணும். ஜூனியர் வடைமன்னன் வந்து வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கிக்கிட்டார். அவர் வந்து சனாதானத்தை வந்து நான் கிருமி மாதிரி இதெல்லாம் வந்து அழிக்கணும், இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படிலாம் பேசினவர். இப்போ அவரே அந்த டோன்லாம் மெலோ டவுன் ஆகி இப்போ அவர் பேசுகிறதெல்லாம் நாங்கள் வந்து யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது, நாங்கள் அப்படி ஆகும் இப்படி ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க தாத்தா மாதிரி என்ன சொல்லுவார், எங்கள் தாத்தா தான் திருவாரூர் தேரை ஓட வச்சார், எங்கள் அம்மா கோவிலாக போகிறாங்க, நீ என்ன? நம்ம வீரத்துறவி ராமகோபாலன் கேட்பார், எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய மீசை, சரி உங்கள் அப்பாவுக்கு சரி, உனக்கேட்டா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா மாதிரி இருக்கு, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா முடி முளைக்காது, அதனால உனக்கேட்டா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா மாதிரி இருக்குது அப்படிம்பாரு. சரி உங்கள் தாத்தா தேரை ஓட வச்சார், உங்கள் அம்மா கோவிலுக்கு போகிறாங்க, நீ என்ன பண்ண? நானும் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு உன்னுடைய விஷத்தை கக்கினேன். கிறிஸ்துவராக இருக்கிறது தப்பு கிடையாது. தமிழக பாரதிய ஜனசங்கத்தை ஆரம்பித்ததே VK ஜான்கிற கிறிஸ்துவர், நம்மளுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிறாரு, இந்த எஸ்ரா துர்குணம், அப்புறம் அந்த இன்னொருத்தன் கன்னியாகுமரிக்காரன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத் காஸ்பர், அந்த மாதிரி இவரும் வந்து ஜெகத் காஸ்பர் பார்த்தா பேண்ட் ஷர்ட் போட்டு கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி இருக்காரு. இவரும் வந்து ஒரு விளையாட்டு பிள்ளையா, தீராத விளையாட்டு பிள்ளையா இருந்து இவரும் அவருக்கு தெரிஞ்சதை ஏதோ செய்கிறாரு. ஒரு கார் ரேஸ் விட்றாரு, யாருக்காவது கார் ரேஸ் விட்றாரு, அதனால் அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. ஆனால் வீரத்துறவி ராமகோபாலன் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு முந்தின செய்தியை நம்ம இந்த ட்ரெயின் இதை பார்த்தோம். பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியும்னு நீ நினைக்காத. தினசரி கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் நம்மளுக்கு எதிராக செயல்பட்டு நம்மளை ஆட்சி நிர்வாகத்தையே ஸ்தம்பிக்க வைப்பாங்க அப்படின்னார். கிட்டத்தட்ட ஸ்தம்பிக்க வைக்க முடியல, ஏன்னா அவங்களோட நம்ம சிறப்பாக செயல்பட்டு, ஆனால் நம்மளை வந்து தினசரி இவங்களுடைய எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய, அதுவும் கண்மூடித்தனமான மிருகத்தனமான ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு ரேஷனல் அப்ரோச்சாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச்சாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு சென்சிபிள் அப்ரோச்சாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் மூர்க்கத்தனமாக, அதாவது மகன் தெத்தாலும் பரவாயில்ல மருமக தாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அதற்கேற்ப தான் இந்த எதிர்க்கட்சிகள் செயல்படுறாங்க. இதை முன்கூட்டியே கணித்தவர் வீரத்துறவி ராமகோபாலன். 35 வருஷம் முன்னாடி அவர் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது 5 டன் கப்பலில் RDX வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா கூட்டத்தில் இருக்கிற பாதி பேர் காணாமல் போயிடுவான். ஏஞ்சி இப்படி எல்லாரையும் பயமுறுத்துறீங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது என்னன்னு நீ எல்லாத்தையுமே லைட்டாக எடுத்துக்கிற, அவன் எங்கெல்லாம் குண்டு வைக்க போகிறான் பாரு. அவர் ஒரு கிரேட் விஷனரி, அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் RDX சங்க ஆஃபீஸில் வச்சான், இந்து முன்னணி ஆஃபீஸில் வச்சான், கோயம்புத்தூரில் வச்சான். அவர் என்னென்னலாம் கணிச்சாரோ அது நடந்தது. அதே போன்று இதெல்லாம் வந்து தீவிரவாதம், ஆட்சி நிர்வாகத்துக்கு ஒட்டி என்னெல்லாம் நடக்கும்னு செஞ்சவர். அதே மாதிரி தீண்டாமைக்கு எதிராக வாழ்ந்து காண்பித்தவர். தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ வீட்டில் போய் அவர் தங்கியிருக்காரு. ஒரு நாள் கூட ஹோட்டலில் போய் தங்கினதில்லை, எந்த ஒரு விடுதியில் கூட போய் தங்கினதில்லை. அந்த ஒரு மீனவர் வீட்டுக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வீட்டுக்கு போனாலும் சரி, அங்கே இருக்கிறவங்க ஒரு சில பேர் சொல்லி, நான் பார்த்தது இந்த ஊரில் கோவிலில் பூஜை பண்ணுற ஒரு ஐயர் இருக்காரு, அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரோம். நாகப்பட்டினம் மீனவர் வீட்டில் நடந்தது இது. அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதை எனக்கு கொடுங்க. ஜாம்பவானுடையில் ஒரு கல்யாணம், கருப்பு, அப்போ இந்து முன்னியில் நம்ம சகோதரர் கருப்பு முருகானந்தம் இந்து முன்னியில் ஆக்டிவாக இருந்தது. நான் சொல்கிறது 25-30 வருஷம் முன்னாடி. அந்த கல்யாணத்தில் ஒரு 15 கார் அம்பாசடர் காரில் போனோடனே எல்லாருக்கும் கலர் கொடுத்தாங்க. வெளியில் பாதி பேர் கலரை குடிச்சிட்டு இருந்தான்.
கோபால்ஜி என்ன பண்ணாரு, எனக்கு சோறு போடுனார். அவங்களுக்கு ஒரு அந்த கல்யாண வீட்டு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு, அவர் இந்து முன்னணிக்காரர், ராஜேந்திரன் ஞாபகம் என் பேர். அவர் சொன்னார், நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு. ஏன்பா நான் சாப்பாடு கேட்குறேன், எனக்கு சோறு போடு, இல்லைன்னா நானே உட்காந்து சாப்பிடுவேன். அப்புறம் நம்ம நிர்வாகிகளும் பாதி பேர் உட்காந்து சாப்பிட்டாங்க. இந்த மீனவர் வீட்டில் என்ன சொன்னாங்க, நாங்கள் குறுக்கலையர் வீட்டிலேருந்து கொண்டு வரணுன்னு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, ஏன் அந்த சிவாச்சாரியார் வீட்டிலேருந்து அவங்க சொன்னாங்கன்னா, இவர் காலையில் எழுந்திரிச்சு காயத்ரி ஜபம் பண்ணி குளித்து அதுக்கப்புறம் பூஜைகள்லாம் பண்ணதுனால ஒரு ஆர்த்தடாக்ஸாக இருந்த காரணத்தினால அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இல்லை இவர் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டார். ஆனால் அவர் தீண்டாமையை எதிர்த்து போராடி வாழ்ந்து காண்பித்த காரணத்தால் அந்த வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் எனக்கு வேணும், ஆனால் நான் சைவம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே பல வீடுகளில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் அந்த பாத்திரங்கள், அவருக்காக வாங்கி வைக்கப்பட்ட பாத்திரங்கள் இன்றைக்கும் இருக்குது. ஒரு வாழ்ந்து காண்பித்த மகான், எப்படி இந்த சமுதாயம் போகும் அப்படிங்கிறத கணித்தவர். அவரை ஒற்றி வருகின்றார் நம்முடைய அருமை அண்ணன் காடேஸ்வரா சுப்பிரமணியம். காடேஸ்வரா சுப்பிரமணியத்துக்கிட்ட நான் பார்க்கக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அதிகமாக பேசவே மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத கூட உங்களால் கணிக்க முடியாது. ஆனால் செயல்பாடில் அவரை மாதிரி ஒரு மிகச்சிறந்த செயல்பாட்டாளர் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செயல்திறன் மிக்க ஆற்றல் மிக தலைவர் அவர். வீரத்துறவி ராமகோபாலன் அடியொட்டி வருகின்றார். நம்மளெல்லாம் விட வீரத்துறவியோட நெருங்கி பழகி நெருங்கி பிரயாணித்தவர். வீரத்துறவியின் கனவு கண்டிப்பாக பலிக்கும். அதைத்தான் காடேஸ்வரா அவர்களும் தெரிவித்திருக்கார். கண்டிப்பாக 2026 வரக்கூடிய தேர்தலானது 1984 ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த தேர்தல் இந்து தேர்தல்னு. உண்மையான இந்து தேர்தலாக அமையப்போகின்றது, களம் அமையப்போகின்றது 2026 என்பது தான் என்னுடைய கணிப்பும் கூட. மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்ற உடனே அவங்களுடைய கோர் வாக்குறுதிகளாக அவர்கள் சொல்கிறத ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வரதை பார்க்குறோம். அதில் மிக முக்கியமானது இந்த சிஏஏ அதை கொண்டு வந்தாங்க. நம்ம அண்டை நாடுகளிலே சிறுபான்மையினங்கிற ஒரு காரணத்திற்காக இந்துக்கள், புத்திஸ்ட்டு, சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் மத சிறுபான்மையினரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு இஸ்லாமியர்களுக்கு அதில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் போராட்டத்தெல்லாம் தூண்டி விட்டாங்க. பல இடங்களில் பண்ணாங்க. இருந்தாலும் கூட அது பிசுபிசுது கடைசியில். இந்த ஒரு பக்கம் பேரலாக சிஐஏ போராட்டம் நடந்தும் பொழுதே முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாங்க. அடுத்தது அஸ்ஸாமில் என்ஆர்சி இருக்கிறவங்களெல்லாம் நாடு கடத்திடுவாங்க, இல்லைன்னா கேம்பில் அடைச்சி வச்சு அவங்கள சித்திரவதை பண்ணுவாங்க, ஹிட்லர் எப்படி பண்ணாரோ அது மாதிரி பண்ணுவாங்கங்கிறது மாதிரிலாம் பயமுறுத்தினார்கள். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய அஸ்ஸாமியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. திடீர்னு பங்களாதேஷ்லேருந்து பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லேருந்து அதிக எண்ணிக்கையிலான அகதிகளாக வந்த இப்போ முஸ்லீம்கள் இங்கே இருக்காங்க, எங்கள் கல்ச்சரே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்ன பண்ணுது, இதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுது. வந்தவன்லாம் இங்கே குடியுரிமை பெற்று ரேஷன் கார்டு வாங்கி போட்டு இப்போ எங்களுக்கு வர எம்எல்ஏ அவன் அஸ்ஸாமியா இல்லை பங்களாதேஷ்காரனான்னு எங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு இங்கே அவங்களுடைய ஜனத்தொகை பெருகிடுச்சு அப்படின்னு ஒரு கேஸ் போடும் பொழுது இன்றைக்கி அப்போ அதுக்கு பார்லிமெண்ட்ரி போர்டுக்கு மாற்றுறாங்க. இப்படியே அந்த கேஸு மாற்றி 2 பெஞ்சிலேருந்து ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க, அது அடுத்த லெவலுக்கு போகும். அப்படியே போய் நாட்கடத்தி நேற்று ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. என்னென்னா, அஸ்ஸாம் குடியுரிமை சட்டம் அது 6A அந்த ஷரத்து செல்லும். இது என்னென்னா 25 மார்ச் 1971 அதுதான் பேஸ். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்கன்னா அவர்களை மட்டும் குடியுரிமை. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு தெரியும் ஈஸ்ட் பாகிஸ்தான் நம்ம தான் பங்களாதேஷுங்கிற ஒரு நாடையே உருவாக்கி கொடுத்தோம். ஆனால் அதற்கான விலையை இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறது வேறு ஒரு வரலாறு. ஆனால் அது வரைக்கும் அப்பொழுது இங்கே வந்தவங்களுக்கு மட்டும் குடியுரிமை. அதற்கு பிறகு வந்தவங்களெல்லாம் இல்லீகல் இமிகிரண்ட்டாக தான் இப்போ ட்ரீட் பண்ணோம். அதற்காக ஒரு சிறப்பான இன்னொரு விஷயமும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இல்லீகலாக வந்திருக்கக்கூடிய 71க்கு பிறகு வந்தவங்களா அப்படிங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்கள ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்கள என்ன பண்ணுறது, டிபோர்ட் பண்ணக்கூடிய அந்த உரிமையும் அவர்களுக்கு அதிகாரமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பலரும் இப்போ வரவேற்ப தொடங்கி இருக்கிறார்கள். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க?
இந்த செய்தியை பாசிட்டிவ் சைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் ஒரு எல்லையில்லா ஆனந்தம் அடைகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம சீனியர் வடை மாஸ்டர், ஜூனியர் வடைமன்னன், அப்புறம் ஜவஹர்லா, திருமாவளவன், இந்த வலது இடது பெட்டர் மார்க்ஸ்னு இந்த கம்யூனிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் ஆசனவாயில் பச்சை மிளகாயை வச்ச மாதிரி இவங்கெல்லாம் குய்யோ முறியோன்னு கத்துவாங்க. அவங்க கத்துறதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பேரானந்தம், எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதை உண்மையான ஜனநாயகம், உண்மையான நல்ல விஷயத்தை தாண்டி இவங்க கதறல் இன்னும் எப்படி இருக்கும், இவங்க கதறெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கணும். ஏன்னா இவங்க வந்து ஒரு குரூர எண்ணம் படைத்தவங்க. நாம் வந்து இந்த ஒரு தேசியவாதியாக பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கும் போது குறுக்குச்சால் ஓட்டி அதை தடுக்க பார்க்குற இந்த கும்பல் ஒரு கத்தும்போது கதறும்போது ஒரு பேரானந்தம் வரும் நமக்கு. அந்த விஷயத்தில் அதுலேயும் சந்தோஷப்படுறேன். இந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட்லேயும் மற்றற்ற மகிழ்ச்சி. என்ன காரணம்னா 1971 அதுவே டூ மச் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது அந்த குறிப்பிட்ட மாதம் டேட் வச்சு சொல்கிறது, அன்றைக்கி தான் பங்களாதேஷ் உருவான நாள் அப்படின்னு வச்சு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம பல்வேறு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அதில் சுமக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு நம்ம உணவு அளித்து உணவு உடை அந்த நேரத்தில் வந்து அவங்களே டபுள் ட்ரிபிள் 4 டைம்லாம் வந்திருக்கும் இந்த நேரம். அதை அவன் 1:20 நாம் 2 புள்ள பெற்றுக்கிட்டோன்னா அவங்க எவ்வளோ பெற்றுக்கிறாங்க இதை சொன்னால் உடனே பாஞ்சு வந்து வண்டையாக நம்மளை திட்டுவாங்க. திட்டிட்டோம், அதுக்காக நம்ம ஒன்றும் கவலைப்படுறதில்ல. இதில் வந்து இந்த டெமோகிராஃபியை மாற்றுறதே ஒரு வேலையாக அவங்க வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. இதில் நீங்கள் கல்ச்சரல் சிஸ்டம் மாறும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, கல்ச்சரல் சிஸ்டம் எக்கோ சிஸ்டம் மாறுறதை விட இந்த டெமோகிராஃபி மாறுறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. இதில் வந்து நீங்கள் அதிராம்பட்டினமாக இருக்கட்டும், இல்லை நம்ம முத்துப்பேட்டையாக இருக்கட்டும், இல்லை நீடூராக இருக்கட்டும், இல்லை லால்பேட்டையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஐயம்பேட்டை ராஜகிரியாக இருக்கட்டும், உங்களுக்கு அங்கே இருந்த வியாபாரங்கள், பழைய வியாபாரம் என்ன, அப்போ இருந்த டெமோகிராஃபி என்ன, இப்போ இருக்கக்கூடிய வியாபாரம் என்ன, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி நம்மளுக்கு புரியும். ஒரு சுற்றி இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க, நடுப்புற இவங்க வந்து அது ராஜகிரி, ஐயம்பேட்டை, நீடூர் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் பார்த்தோன்னா இப்படி இருக்கும்போதே நம்ம பல்வேறு சவால்களை சந்திக்கிறோம். இதில் நாகூரில் வந்து அந்த முளப்பாரி ஊர்வலம், மாரியம்மன் கோவிலுக்கு வந்து முளப்பாரி ஊர்வலம் வந்து 2016 வரைக்கும் ஒரு ரோட்டில், மெயின் ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க. 17லேருந்து இவங்க தமுக போய் என்ன சொல்கிறான், நாங்கள் இங்கே மெஜாரிட்டி ஆகிட்டோம், அதனால் இந்த ரோட்டில் போகக்கூடாது. நம்ம ஒரு சாதாரண இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற ஊரில் உடனே மாமா மச்சானாக இருக்கும், நம்ம தாயா பிள்ளையாக பழகணும் அப்படின்னு ரோஸ் மில்க் பாய்ஸ் வருவாங்க. காரைக்காலே இந்த மாம்பழ திருவிழாவுக்கு காரைக்கால் அம்மையார் ரோஸ் மில்க் பாய்ஸ் வந்து இதில் வந்து அவங்க வந்து கும்மி அடிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த ரோஸ் மில்க் பாய்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், இல்லைங்க நம்ம தாயா பிள்ளையாக பழகினோம், நம்ம மாமா மச்சானாக பழகினோம், அதனால் அவங்க ரூட்டில் போகிறது தான் கரெக்டு, நாம் இதை தடுக்கக்கூடாது. கலெக்டருக்கு போய் இவங்க கவுண்டர் கொடுத்துருக்கலாமே. அவங்கெல்லாம் அறிவியலிகள், முட்டாள்கள், மத அடிப்படைவாதிகள், அவங்க வந்து ஜாகிர் நாய்க்கு மாதிரி மடையனோட பேச்சை கேட்டுட்டு செயல்படுறாங்க, நாங்கள் இதுக்கு ஒப்புக்கலை, அதனால் தயவு செஞ்சு இந்த இதில் போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாம் அவங்கள போய் ரோஸ் மில்க் பாய்ஸ்னு சொல்ல போகிறல. ஒரு பய கூட வாய திறக்கல. காந்தி ஆசிரமத்து குரங்கு மாதிரி நவத்வாரத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு சாதாரண ஒரு மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துலேயே இவ்வளோ பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம்னா, அவன் மைனாரிட்டியாக மாறிட்டான்னா அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள். அவன் அந்த ஊரில் வாழ்வாதாரமே ஒரு பெரிய விஷயமாயிடும். எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி மத்திய அமைச்சராக இருக்கும்போது டெல்லியில் அவர் வீட்டில் பார்த்து பேசிகிட்டு இருந்தபோது ஒரு சில பிரச்சனைகள், கன்னியாகுமரிக்காரங்க வந்தாங்க, அவங்க பேசின விதத்தெல்லாம் வச்சு ஒரு சில கடுமையான கருத்துக்கள் அவர்கிட்ட தெரிவித்தேன். அதுக்கு அவர் சொன்னார், எங்கள் ஊரில் அவன் இந்துவாக வாழறதே பெரிய விஷயம், அவன் காலை தொட்டு கும்பிடணும்யா, உனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்கள் ஊரில் ஒரு நாள் நீ வாழ்ந்து பாரு அப்படின்னு ஒரு யதார்த்தமான உண்மையை, சத்திய வார்த்தைகளை தெரிவித்தார். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாகூர்லையா இருக்கட்டும், இல்லை ஒரு கன்னியாகுமரியிலையா இருக்கட்டும், இங்கேயே இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறோன்னா அவன் இன்னும் எவ்வளோ ஒரு தினசரி அவனுக்கு வந்து இப்போ சாவா வாழ்வா பிரச்சனை தானே அவனுக்கு. அதனால் இதை வந்து வரவேற்கத்தக்கது. அதோடு மட்டும் இல்லை, அங்கேருந்து இவன் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கான்ல நாடு முழுக்க. இல்லை, இப்போ அந்த இதுதான் உங்களுக்கு துணை கேள்வியாக கேட்குறேன். இப்போ நமக்கு தெரியும், இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்லேயே உங்களுக்கும் சரி எனக்கும் பிடித்த சீஃப் மினிஸ்டர் அவர், ரொம்ப ஸ்ட்ரூடான சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பிஸ்வாசா.
இப்போ அவர் இதை கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுனால அவர் ஏற்கனவே இந்த கொள்கை கொண்டு இருந்தவர் தான். அவர் இப்போ ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ண போகிறாருன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட 71 முடியுதுன்னா இப்பொழுது 24 25 53 வருஷத்தில் எவ்வளவு இல்லீகல் இமிகிரண்ட் வந்திருப்பாங்க. இதை ஐடென்டிஃபிகேஷனாக அதை டிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது, இப்போ அங்கிருந்து பல மாநிலங்களில் அவங்களுக்கு மிகவும் தோதாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் அவங்க மிக தமிழ்நாடு, கேரளா போன்ற அப்படிங்கிறப்ப இங்கே அது போன்ற இல்லீகல் இமிகிரண்ட்டு இனிமேல் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரெயினில் இனிமேல் வரவங்கெல்லாம் யாராக வரப்போகிறாங்கன்னே நம்மளால் தெரியும். இந்த பாதுகாப்பை எப்படி நாம் உறுதி செய்வது? இல்லை, இது மத்திய அரசு இன்டர்ஃபியர் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ட்ரெயினில் எவன் வரான், இல்லை அவன் பஸ் ஏறி கூட வரலாம். ஏன்னா நான் 10 நாள் பஸ் ஜேர்னி ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நடந்தே கூட வரேன், லாரி ஏறி கூட போகிறேன், இல்லை ஆற்றுல குதிச்சு நீஞ்சிக்கிட்டே கூட வரேன், எப்படி வேணா சொல்லலாம். இந்த நாட்டை விட்டு நான் போகக்கூடாது, இந்த நாடை நான் கேப்சர் பண்ணோம். இது வீரத்துறை ராமகோபாலன் எகைன் சொன்னது தான். இது நாடு பிடிக்கும் ஒரு வழிமுறைன்னு தான் அவர் சொல்லுவார். இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் தடுக்கணும்னா இது மத்திய அரசு கொஞ்சம் ரிஜிடாக விஜிலாக இருக்கணும். அதில் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஏற்கனவே இந்த ஹிமந்தா பிஸ்வாஸ் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் 8 லட்சம் பேருக்கு மேலே இருக்கான், இவன் இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கான், தமிழ்நாடு அரசு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே அவர் வந்து மணியை அடித்து வச்சிருக்காரு அவர். அதனால் இதை ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். இதில் அக்ராஸ் த கண்ட்ரி ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கிறவன் அவனுங்களெல்லாம் முன்னாடி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அதோடு இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் பாம்பு புத்துலேருந்து வெளில ஓடி வர மாதிரி எல்லா பயிலும் ஓடி வருவானுங்க, அவனுங்களையும் பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஹிமந்தா பிஸ்வாசம் இன்னொன்று என்ன செய்யணும்னா, இந்த மாநிலத்தை விட்டு யாரும் ஒரு வாரத்துக்கு வெளில போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாங்கம் பண்ணி வைக்கணுங்கிறீங்க. அந்த மாநிலத்தோட பார்டரை சீல் பண்ணி யாவனும் வெளில போகாத, வெளில போகிறவங்கலாம் யாருன்னு செக் பண்ணால் மட்டும்தான். செக் பண்ணால் உடனே பால் தாக்கரை செக் பண்ணது இப்போ சில பேருக்கு ஞாபகம் வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதனால் அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணி ஃபில்ட்ரேஷன் பாயிண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ட்டோட தீர்ப்பு நல்லபடியாக அமல்படுத்தப்படும். அது கூட நீங்கள் ஏன் பால் தாக்கரேன்னு மட்டும் சொல்கிறீங்க? அது பார்க்குறவங்களுக்கு அந்த ராகுல் காந்தியோட சித்தப்பான்னு சொல்லக்கூடாதா? அது பார்க்குறவங்களுக்கு அது புரியும். ராகுல் காந்தியோட சித்தப்பாவும் டெல்லியில் அதுதானே பண்ணாரு அப்படிங்க. அது கரெக்ட், சஞ்சய் காந்தி பண்ணார். ஆனால் நம்ம அதுக்குள்ளே நம்ம பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க. சில விஷயத்து பேசாத வார்த்தைகளுக்கு இன்னும் இது வேல்யூ ஜாஸ்தி. இதுவரை நாம் கேட்ட கேள்விக்கு நேயர்களுக்கு சிறப்பான முறையில் உங்களோட பதிலை கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய்